பாலிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியின் வழி பொருளாதார தன்னிறைவு குறித்த கருத்துக்களை வழங்க கிராமத்து பால் நிறுவனர் திரு கே ஜனார்தனன் ஐயா அவர்களையும், மதுரா டைரி ஃபார்ம்ஸ் திரு ஆர் ரவீந்திரன் ஐயா அவர்களையும், பால் டப்பா திரு KSM தினேஷ் அவர்களையும், பாரியூர் மகளிர் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனம் முதன்மை செயற்குழு அலுவலர் பி சாந்திரா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு சிறப்பு செய்து வாழ்த்த இந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய தலைவர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கலந்துரையாடல் இது எதுக்குன்னா, மற்ற இங்கே வந்திருக்கிற விவசாய பெருமக்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாங்கிறதுக்காண்டி ஒரு லேர்னிங். இது ஒரு கலந்துரையாடல் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு டெய்ரி ஃபார்ம் வச்சு நடத்திட்டுருக்கிற 2 பேர் நடத்துகிறாங்க. ஒன்று ரவீந்திரன் அண்ணா, இன்னொருத்தங்க ஜனார்தனன் அண்ணா. ரவீந்திரன் சொல்லணுன்னா அவர் ஐடி பேக்ரவுண்டு, ஐடி வேலை விற்றுட்டு நடத்துகிறாரு. நம்ம ஜனார்தனன் அண்ணானா நிறைய பெரிய ஆள். அவர் ஆக்சுவலாக நிறைய ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரு. அது கூட ஒரு அர்பன் ஃபார்ம் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு அர்பன் ஏரியாவில், அதாவது சிட்டிக்குள்ளே ஒரு 50 மாடுக்கு மேலே வச்சு நடத்தணுன்னா என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ஒரு சின்ன கான்செப்ட். எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் பேசலாம். 5 நிமிஷம் பேசலாங்கன்னா, ஜனார்தனா பால் மாடு வச்சா லாபமாக இல்லையா, ஒரு சிட்டிக்குள்ளே பால் மாடு வச்சா என்னென்ன பண்ணணுன்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கண்ணா. ஹலோ கேட்குது? வணக்கங்க, என் பேர் ஜனார்தனன். நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்க. பால் மாடு மாதிரி ஒரு லாபமான தொழில் வேறு எதுலேயுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த பால் தொழில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் சம்பாரித்த எல்லாமே இந்த பால் பண்ணையில் சம்பாரித்தது மட்டும்தான். நீங்கள் கூகுளில் போய் டாக்டர் ஜனார்தனன் கிராமத்து பால்னு போட்டிங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். பால் மாடு தான் இருக்கிறதுலையே சூப்பர் தொழிலுங்க. அதை வந்து கான்ஷியஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும். வி ஷுட் பி அவேர். நம்ம என்ன பண்ணுறோம், பணம் இருக்குன்னு நினச்சிட்டு மாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிட்டு லாபம் வருமானு கேட்டால் அப்படியெல்லாம் வராது. இட்ஸ் நாட் அ மெஷின். அது வந்து ஒரு ஸ்பீஷியஸுங்க. அதுக்கு என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஒரு பணம் குளிக்கிற தொழில் வேறு எதுலேயுமே இல்லைங்க. ஐ கேன் சேலஞ்ச் இட். ஐ ஹவ் ப்ரூவ்ட் இட். யூ கேன் கம் டு மை ஃபார்ம், யூ கேன் விசிட் மை ஃபார்ம். 12 வருஷமாக நான் தான் பெஸ்ட்டு டைரி ஃபார்மர் அவார்டு வாங்கிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. அண்ணா, பால் மட்டுமா, பாலை விட வேற என்ன ஃபார்மில் இருக்குது அதை சொல்லுங்களேன். இப்போ சென்ட்ரலாக வச்சுருக்கிறேன். நம்ம கணபதினு ஒரு இடத்துல வச்சுருக்கேங்க, அன்னபூர்ணா ஹோட்டல் கட்டுக்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா சாணியெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சிட்டிங்கிறனால. இப்போ சாணியெல்லாம் எடுத்து நம்ம வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு லாரி சாணி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்பீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறனால ஒரு இவ்வளோ சாணி 10 ரூபாய்க்கு விற்கிறோம். அது ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுருவோம். ஒரு 10 ரூபா. ஒரு 250 ml இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து கோமையம் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது உங்களுக்கு பெரிய ரெவன்யூ. நீங்கள் சாணி விற்ற காசை பார்த்தீங்கன்னா பால் விற்ற காசுக்கு ஈக்குவலாகவே வந்துடும், கோமையமும் சாணியும். சிட்டிக்குள்ளே அதுக்கு அவ்வளோ வாண்டட் இருக்குங்க. உங்களுக்கு வீடு வலிக்கிறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்துன்னா முதலே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்கு இவ்வளோ சாணி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு மாற்று இதாக இருக்குதுங்க. நீங்கள் அது போக மிச்சம், அதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது, அது ஆஸ்பீஷியஸ் டேக்கு வந்து அது மாதிரி நிறையா போகும். மிச்சம் இருக்கிறது வந்து எங்களோட ஃபார்மிங் இருக்குங்க, ஓன் ஃபார்மிங் இருக்குது. மாடுகளுக்கு தேவையான தீவனம் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குங்க. அதை நாங்கள் வந்து அங்கே இது பண்ணிக்கிறோமுங்க. நீங்கள் சிட்டிக்கு சென்டரில் வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. சிட்டிக்கு உள்ள உங்கள் கட்டுத்தர கட்டுறதுக்கு தவிர தீவனம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. தீவன மேலாண்மை எப்படி பண்ணுறீங்க? தீவன மேலாண்மை எப்படி பண்ணுறோம்னா, நம்மளது ஓன் லேண்ட் இருக்குதுங்க. ரெண்டாவது அது எல்லாமே வந்து மாடுகளுக்கு பத்தாது. நம்ம எல்லோரும் கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறவயிறு உணவு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது எப்படி கொடுக்குறோன்னு நம்மளுக்கு தெரியாமல் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் அது ரொம்ப முக்கியம். அது மேடம் தான் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க.
நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு 40 வயசுக்கு மேலே வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு போய் பார்த்தா தான் என்னென்ன மினரல்ஸ் விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து தாது உப்பு கலவை இருக்குங்க. அது ஃபீட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வேணுங்கிறத வந்து மேடம் மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்றாங்க. தீவன மேலாண்மை கரெக்டாக பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பால் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுங்க. அதில் வந்து ரொம்ப நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது நிறையா இருக்குங்க. ரவீந்திரன்ட்ட ஒரு கொஸ்டின். ஏன்னா ரவீந்திரன் வந்து ஐடி வேலையை விட்டுட்டு பால் இது பண்ணுறாரு. நீங்கள் ஐடி துறையை விட்டுட்டு பால் வளத்துறையில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யங்ஸ்டருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரவீந்திரன்? வணக்கம், என் பேர் ரவீந்திரன். நான் ஒரு 15 வருஷம் சாஃப்ட்வேரில் இருந்தேங்க. பெங்களூர் அண்ட் யூகேல ஒரு 7-8 இயர்ஸ் இருந்தேன். லேட்டர் வந்து நான் பாஷில் ஜாயின் பண்ணி கோயம்புத்தூர் வந்துட்டு தென் டெய்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சுவிட்ச் ஓவர் ஆகி இப்போ டெய்ரியில் ஒரு 7-8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலி பிளாங்க் நாலேஜ் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேங்க. பட் தமிழ்நாடு வெட்டரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் தென் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அப்ரோச் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணி தான் கிராஜுவலி க்ரோ பண்ணுச்சு. பேசிக்லி ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குங்கிறனால தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கியூரியாசிட்டி இருந்துச்சு இதில் பண்ணலான்ட்டு. அண்டு அர்பன் ஏரியாவில் இருக்கிறது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலி அப்ராடில் இருக்கும்போது இந்த மில்க் அண்ட் மில்க் பேஸ்ட் இதோட லைக் அந்த ஸ்கேலை பார்க்கும்போது நம்ம ஊரில் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே ஒரு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தாவே அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ரேக் ஃபுல்லாகவே மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ கூட இன்னுமே வெரி லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் மில்க் வந்து இன்னுமே வெறும் ஃப்ரெஷ் மில்காக தான் ஸோ அதனால் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் இன்க்ரிமெண்ட்லி க்ரோத்துக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தெரிஞ்சது மில்க். ஆக்சுவலி ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலி க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடலாக தெரிஞ்சுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகி இன்க்ரிமெண்ட்லாம் லேர்ன் பண்ணி ஸ்கேலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா இருந்துச்சு. உங்களோட ப்ராடக்டில் எது வந்து இப்போதைக்கு டிமாண்ட் ப்ராடக்ட் எது? அதில் எப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க? மீன் மேஜர்லி நான் ஃப்ரெஷ் மில்க் தான் பண்ணிகிட்ருக்கிறேங்க. ஆக்சுவலாக ஒரு 500-600 லிட்டர்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன் வீடுகளுக்கு டைரக்ட் சேல்ஸு. பட் ரீசெண்ட்லி வந்து பன்னீரோட ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி மில்கில் ஒரு 60-65 ருபீஸ் பண்ண முடிஞ்சால் பன்னீரில் ஒரு 80-90 ருபீஸ் மாதிரி பெர் லிட்டருக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். டைரக்ட் டு கன்சியூமராக கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து அரௌண்ட் 80-90 ருபீஸ் வரைக்கும் கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஐ கேன் சி த வேல்யூ ஆஃப் மில்க். தேங்க்யூ. இதில் இவங்க 2 பேருமே வச்சுருக்கிறது ஹெச்எஃப் கருப்பு வெள்ளை மாடு. ஆனால் தினேஷ் வச்சுருக்கிறது ஒரு நாட்டு மாடு, காங்க்ரஜ்னு ஒரு மாடு. ராஜஸ்தான், குஜராத் ரொம்ப ட்ரை ஏரியாவில் தான் இருக்கும். அந்த இதுலேயும் அவர் ட்ரை பண்ணுறாரு இதை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு. தனீஷ், நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க, இப்போ எப்படி போயிட்டுருக்குது, எப்படி அதை லாபகரமாக ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் தினேஷுங்க. பால் டப்பாங்கிற பிராண்ட் உருவாக்கியிருக்கோம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பாலோட அவேர்னஸ்ஸு, ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் இதெல்லாம் இருந்தப்போ வந்து தான் இந்த தாட் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாட்டு மாட்டை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ நம்ம பாலில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சுது. ஸோ சரி, ஓகே, இதை வந்து நம்ம ஒரு தொழிலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு மாட்டில் தான் ஆரம்பித்தேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாலேஜ் இல்லை. அப்புறம் ஒவ்வொன்றா பட்டு தான் நம்ம கற்றுக்கிட்டோம். நானும் தனமால் மேமும் கூட ஒரு ஃபேருக்கு போகிறப்போ வந்து பஞ்சாபில் ப்ரோக்ரெசிவ் ஃபார்மர்ஸ் டைரி அசோசியேஷன் சொல்லி அவங்க ஃபேர் நடத்துனாங்க. அப்போ தனமால் மேமும் நானும் போயிருந்தப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோன்னு சொல்லி சொன்னோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து சாணி போடுறதுக்கு தான் வந்து மாடு வளர்த்துறீங்க, யாருமே வந்து பால் கொடுக்குறதுக்காக வந்து மாடு வளர்த்துறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஒரு தாட் எங்களுக்கு வந்துச்சு, இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு இதமே வந்து நம்ம அதாவது நார்மலாக அதாவது ஒரு நியூட்ரிஷன்லேருந்து ஒரு அனிமல் ஹெல்த்து வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போனோம்னா வந்து நம்மளும் வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ரோக்ரஸ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் என்டிடிபியோட சப்போர்ட் எல்லாமே எடுத்து தான் இப்போ வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 லிட்டர்ஸ் பர் டே கறக்கிற காங்க்ரேஜ் நம்ம வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது ப்ராப்பரான அனிமல் ஹெல்த்து, நியூட்ரிஷன் அந்த மாதிரி வச்சு மட்டும் தான் நம்ம பண்ண முடியுங்க. அண்ணன் வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்கிறங்காட்டி சாணம் கோமை எல்லாத்தையுமே வந்து
வித்துறாருங்க. நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க. ஸோ அது வந்து அவ்வளோ அர்பன் ஏரியா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அதை வந்து மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வந்து இந்த பயோகேஸ், பயோஸ்லரி இதெல்லாம் பண்ணுறோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பயோகேஸ்லேருந்து நம்ம பயோகேஸ் ஜென்ரேட்டர் வச்சு இதில் நம்ம ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு உண்டாகிற எலக்ட்ரிசிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% வந்து அந்த பயோகேஸ் ஜென்ரேட்டர் மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட பால், அதாவது நம்ம ப்ராசஸிங் பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம டோட்டல் பயோகேஸ் இதுலேயே வந்து 40% வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறோங்க. ஸோ நம்மளோட மில்க் வந்து க்ரீன் மில்காகவும் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோங்க. ஸோ தினேஷ் பற்றி சொல்லணுன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பயோகேஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி இது பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியில் ப்ராசஸிங் சென்டரோட 40% இது பண்ணுறது அவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு இன்னோவேஷன் எடுத்தோன்னா எல்லாருமே பயோகேஸில் அதை கேஸ்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிரிப்பாங்க. ஆனால் இவர் சாணியை ஃபஸ்ட் டைமும் லிக்விடாகவும் சாலிடாகவும் பிரிச்சுட்டு அந்த லிக்விட்லேருந்து கேஸ் எடுத்துட்டு அப்புறமா பயோஸ்லரி பண்ணுறாரு. அதில் இருக்கிற சாலிடை வெர்மி கம்போஸ்ட் இது பண்ணி விற்கிறாரு. தட்ஸ் அ மெயின் திங். உங்களுக்குன்னு A2 மில்கில் என்ன சேலஞ்சஸ் வந்ததுன்னு சொல்ல முடியுங்களா ஃபார்மர்ஸ்ட்டை, கன்சியூமர்ஸ்ட்டை? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான பெரிய அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சுங்க. ஸோ அதை வந்து பில்ட் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்ட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த நார்மல் A1 மில்க், A2 மில்க்கான புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு அந்த கேட்டகரியே நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம வந்து மில்க் வந்து இப்போ நம்ம ரா மில்காக கொடுக்குறங்காட்டி வந்து நம்ம அதோட ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 hours தான் இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம உடனடியாக வந்து less than 4 degree கொண்டு போயிட்டோம்னா ஒரு 1 day ஷெல்ஃப் லைஃப் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சுங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணி நம்ம இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 250 liters வந்து நம்ம டேரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த பேக்கேஜிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதில் ஏன்னா ராமல் கொடுக்குறப்ப வந்து நீங்கள் ரொம்ப காஷியஸாக கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ வந்து கேபிள் டாப் பேக்கேஜிங்னு சொல்லி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மில்க் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்போ கறந்த பால் வந்து உடனே 6 hours நீங்கள் சில் பண்ணி இதில் நீங்கள் பேக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 4 hours நீங்கள் சில் பண்ணி less than 4 degree நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 1 day கிடைக்குதுங்க. ஸோ இதை வந்து நம்ம எஜுகேட் பண்ணி நம்ம கொண்டு போய் சேர்க்குறது ஒரு சேலஞ்சாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே ஒரு கிரைசிஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவர் 200 லிட்டருக்கு மேலே நாட்டு மாட்டு பால் விற்க முடியல, அது ஒரு கிரைசிஸ். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பல்க் மில்க் யூனிட்டு, ஒரு ப்ராசஸிங் யூனிட் போட்டார். க்ரீக் யோகட்டு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. ஒரு சின்ன ஃபார்மர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சாந்த்ரா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு உங்கள் பாரியூர் ஃபெடரேஷன் இது பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? எஸ் மேம். ஸோ குட் ஈவினிங் ஆல். என் பேர் சாந்த்ரா. நான் வந்து பாரியூர் ஃபெட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிட்டடோட CEO ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து BSc அக்ரி கிராஜுவேட். ஸோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இந்த மாதிரி FPOவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி இது ஒரு உமன் FPOவாக பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இதில் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த FPO பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினா என்ன அப்படிங்கிறது. இந்த FPO பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது நான் மட்டும் இல்லை, இதை ரெப்ரசன்ட் பண்ணி 300 ஃபார்மர்ஸ் இப்போ இருக்கும். மற்றவங்க எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபார்மராக அவங்க டெய்ரி ஃபார்மை எப்படி டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 300 ஃபார்மர்ஸோட அவங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2024 ரெஜிஸ்டர் பண்ணோம் இந்த FPOவை. ஸோ இந்த FPOவில் பண்ண போகிற மேஜர் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்க ஒரு இதில் எந்த FPOவில் ஜாயின் பண்ணது எல்லாமே டெய்ரி ஃபார்மர்ஸ். ஸோ சொன்ன மாதிரி உமன் ஃபார்மராக இருக்கும்போது அவங்க மேஜராக இன்வால்வ் ஆகிறது வந்து டெய்ரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்புட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வெட்னரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ரெண்டாவது ஃபீடில் அவங்களுக்கு எப்படி நம்ம இன்புட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு சில ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அதில் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். தேர்ட் திங், அவங்களோட மில்கை வந்து எப்படி வேல்யூ ஆடட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்ஸும் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த ஃபார்மர்ஸோட மில்க் ப்ராடக்டை இண்டிவிஜுவல் ஃபார்மராக இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபார்மர் 2 மாடோ 3 மாடோ தான் வச்சு இந்த FPOவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மில்க் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 liters தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி 300 ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்க மில்கை வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதை வேல்யூ ஆடட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறது இந்த FPOட எய்மாக இருக்க போகுது. தேங்க்யூ சாந்த்ரா. ஸோ ஒரு சின்ன
ஷார்ட் மெசேஜஸாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்ட உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க சொல்கிறேன். நீங்கள் யங்ஸ்டருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஃபயரியாக இருக்கிறாங்க. எப்படின்னா இன்றைக்கி உடனே எடுத்த உடனே வந்து நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணிட முடியும், நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பழைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு, அந்த காலத்தில் காம்படிஷன் இல்லை, அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படியோ சம்பாரிச்சிட்டீங்க, இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டில் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம ரொம்ப ஏளமாக நினச்சிட்றோம் பேரண்ட்ஸு, எங்கள் முன்னோர் ஜென்ரேஷன்ஸை. அப்படியெல்லாம் இல்லைங்க, அவங்களும் எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு தான் வந்தாங்க. அந்தந்த காலத்துக்கு அந்தந்த காம்படிஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எது பண்ணுறதுனாலும், இப்போ நீங்கள் டைரி ஃபார்முங்கிறது வந்து ரொம்ப சூப்பர் பிஸ்னஸ் நான் சொல்லிட்டேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் ரெவென்யூ இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணனாலும் கான்ஷியஸாக பண்ணணும். நம்மளுக்கு எதுவுமே தெரிகிறது என்ன, இப்படியா அப்படி ஒரு குமுதம் புக்கில் ஒருத்தன் போடுறான் ஐடி, இப்போ ரவீந்திரன் சார்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். சும்மா வந்துடுறது அப்படி ஐடி, அந்த புக்கை பார்க்குறான், ஐடி கம்பெனியில் வந்து மாதம் 4 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு போட்டு இன்றைக்கி வந்தார், வருஷம் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னு. அவர் ரவீந்திரன் சார் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 10 கோடி விட்டுருப்பாருங்கிறத அதில் புக்கில் எழுத மாட்டான். பூமி விற்றுருப்பாரு, நகையை வச்சுருப்பாரு, எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அந்த 1 கோடி எப்போ வரும், அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் அந்த 1 கோடி வரும், அதைத்தான் எழுதுவான். இதை பார்த்துட்டு எல்லோரும் பிளைண்டாக குதிச்சிடாதீங்க, கான்ஷியஸாக இருங்க. என்ன ஏதுன்னு கேல்குலேட்டிவ் பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மா இல்லை ஃபார்மர்ஸ் கிட்டேயோ முதல்ல போய் ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுக்குங்க. முதல்ல ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா சாணி வலிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு பாருங்கள். சாணி வலிக்க தயாராக இருந்தால் மட்டும் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கிறத பற்றி யோசிங்க, இல்லைன்னா பணத்தை கொண்டு போய் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹார்ட் ஒர்க் லேர்ன் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரும். நீங்கள் சொல்லுங்கள் ரவீந்திரன். ஹலோ, எனக்கு ஆக்சுவலாக எனக்கு சொன்னவங்க வந்து 4 பில்லர்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி நாலேஜு, அனிமல் நாலேஜ் பேசிக்லி, அப்புறம் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து லைக் லொக்கேஷன், இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் கரெக்டாக அமைஞ்சு வந்ததுன்னா இட் ஒர்க்ஸ் அவுட் ஆக்சுவலாக. ஸோ கோயம்புத்தூர் மாதிரி அர்பன் ஏரியாங்கிறது ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. லைக் அபண்டன்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறனால மில்க் பேஸ்ட் இதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு நல்ல கன்சல்டன்ட், ஒரு நல்ல நாலேஜ் பீப்புளோட நம்ம கைடன்ஸில் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்புறம் ப்ரீடிங், அனிமல் மேனேஜ்மெண்ட் தான் வெரி வெரி க்ரூஷியல். ஃபாடருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது. அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்க்கும் நம்மளோட ஸ்கில், பீப்புள் மேனேஜ்மெண்ட், லேபர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் அனிமல் ஏரியா தான் கிரிட்டிக்கல் ஆக்சுவலாக. அதில் ஃபெயில் ஆனோம்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். சம்டைம்ஸ் 1 or 2 years வேஸ்ட்டாக போயிடும். ப்ரீடிங் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் மறுபடியும் வந்து ரீஒர்க்கு, மறுபடியும் லைக் நிறையா எஃபர்ட் அண்ட் மில்க் ஷார்ட்டேஜ் ஆகும், மறுபடியும் பத்தாம் போகும், கஸ்டமர் லூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீடிங் வெரி வெரி க்ரூஷியல். அந்த நாலேஜை அந்த சப்போர்ட்டோடு பண்ணும்போது டெஃபினெட்லி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஒரு 20 லட்சம் போடுறோன்னா 15 லட்சத்தை அனிமலுக்கு போடுங்க. 5 லட்சம் தான் எக்யூப்மெண்ட்ஸ், ஷெட்டு அதுக்கெல்லாம் போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாவ் அண்ட் ரைட் மென்டர்ஷிப். உங்களோட அட்வைஸ் டு த யங்ஸ்டர்ஸ்? என்னோடய அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் வந்து சொல்கிறேங்க. நம்ம இது வந்து டெய்ரி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா லேபர் இன்டென்சிவ். அதாவது நீங்கள் வந்து மற்ற தொழில் மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து 1 நாள் லீவ் விடலாம், 2 நாள் க்ளோஸ் பண்ணிட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. 365 நாளும் உங்களோட அதாவது உங்களோட ப்ரெசன்ஸ் ஆகட்டும், உங்களோட வாட்சிங் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் அனிமல்ஸ் கிட்ட. ஏன்னா அதோட ஒவ்வொரு அசைப்போடுதா, அதோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மேடம் சொல்ல மாதிரி வந்து இதில் டிசீஸ் வருமுன் காக்கிறதா வந்து புத்திசாலித்தனம். அதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் எக்கனாமிக்ஸை வந்து ரொம்பவுமே வந்து பாதிச்சுருங்க. அப்புறம் அண்ணா சொன்ன மாதிரி தாங்க, இதில் வந்து நீங்கள் பண்ண யாராகவும் இருக்கலாம், பண்ண ஆளாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தொழிலுக்கு நீங்கள் பர்ஃபெக்ட் ஃபிட்டுன்னு சொல்ல முடியுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அனிமல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபீட் மேனேஜ்மெண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸுங்க. அப்புறம் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு பொருளை உங்களால் விற்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். விற்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் டைம் அண்ட் அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக லாஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட்டிங் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு டூல். அதை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும்னு தெரிஞ்சு நீங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்களால விற்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மட்டும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு அந்த தொழில் வராதிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஒரு ஃபார்ம் வைக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லேபரை என்ன பண்ண வைப்பீங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணால் ரிட்டர்ன் வரும். ஒரு சிஓ, ப்ரொடியூசர் கம்பெனி சிஓ, நீங்கள் உங்களோட யங் உமனுக்கு
என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இப்போ இங்கே எங்கள் உமனாக ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு டெய்ரி ஃபார்ம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பெருசாக டெய்ரி ஃபார்மில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 1 or 2 years தான் ஆகுது டெய்ரி ஃபார்மில் நான் டெய்ரி ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ என்னோட அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இன்டர்வென்ஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபீடே நம்ம ஒரு டெய்ரி ஃபார்முக்கு ஒரு மாட்டுக்கு கொடுக்குறோன்னா டிஎம்ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஎம்ஆர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் என்னங்கிறது தெரிஞ்சு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து இன்புட் காஸ்ட்டை அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்கில் நம்ம ஏஐ பண்ணுறது. ஸோ ஏஐக்கு நம்ம ஒரு ஏஐ டெக்னீஷியனோ ஒரு வெட்டினரி டாக்டரோ டிபெண்ட் பண்ணி இருக்காமல் அதில் நம்மளுக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சார் எடுத்த மாதிரி தான் ஏஐ எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்கில் நம்ம 28 daysலேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கலாம் பிளட் சீரம் வச்சு. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம அதுக்கு முன்னாடி இயர்லியாக ப்ரெக்னென்ட் டயக்னோசிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஏதாவது ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ நாலேஜ் இன்னோவேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து A2 மில்க்கு, இன்னொன்று HF அர்பன் ஃபார்ம். எப்படி அவங்க பண்ண முடியுது? பண்ணுறதுன்னா உடனே இன்றைக்கி ஃபார்ம் வச்சுட்டோம் நாளைக்கு கிடையாது. 8 வருஷம் 6 வருஷம் அண்ணா 15 years ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் பண்ண முடியுது. ஆனால் அவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் அஸ். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறப்போ 3 வருஷத்துலேயே சக்ஸஸ் ஆக முடியும். கரெக்டு தானேங்கண்ணா? ஸோ அவங்க ஃபார்மில் போய் ஒரு 2 மாதம் இருந்துட்டு அப்புறம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் குட் பி பெட்டர் ஐடியா. த ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறேன். யாராவது ஆடியன்ஸ் இவங்க யார்கிட்டையாவது கொஸ்டின் கேட்கணுன்னா கேட்கலாங்கண்ணா. ப்ளீஸுங்கண்ணா. மேஜர் அதுக்கும் உங்கள் பாலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். இது இவர் வாயாலிருந்து வரணுங்கிறக்காக நான் கேட்டேன். இவங்க கொடுக்கறது மாட்டுப்பால். அப்போ அதெல்லாம் அதுதான் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். சரி, ஒன்று இப்போ அண்ணன் சொன்னதுக்குங்க, நம்ம வந்து மாட்டுலேருந்து கறந்து கொடுக்குறோம்னா அவங்க மிஷின்லேருந்து பிடிச்சி கொடுக்குறாங்கண்ணா. சரி, அது ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் வருது? சூப்பர். சென்னையில் நம்ம கிளாஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆவினில் வந்து 4 விஷயம் கலக்கிறதா சொன்னாங்க. க்ரீம், பட்டர், பவுடர் அண்ட் மில்க். ஸோ அதாவது காம்பினேஷன் தான் ஆவின் பாலாக வருது, பேக்கெட் பாலாக வருது. சரிங்க, நான் ஒரு பண்ணையில் பார்த்தேன். அன்னைக்கு வந்து பால் டிமாண்ட் இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போனார். நான் எதுவுமே சஸ்பெக்ட் பண்ணல. நான் இவங்க கூட பேசிகிட்டே அங்கே போய் அது பார்க்கும்போது அந்த 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 ஆள் எடுத்துகிட்டு போனாலும் எதுக்கு இவங்களையெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வரீங்கண்ணா? ஏன்னா அந்த மூட்டையில் இருக்கிறது கொட்டி கலக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தெரிஞ்ச ஃபார்மர், பெரிய ஃபார்மர், கோயம்புத்தூர்ல இருக்கிறார். உங்களுக்கே விட்டுறேன். ஸோ பால் பற்றாக்குறை இருக்கும்போது என்னமோ கலக்கிறாங்க. அது என்னன்னு தெரியுமா? ஆனால் பால் பவுடர் தான் வேற. சரி, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பால் பவுட்ரு எப்படி வந்தது? கடையில் கிடைக்குதுங்கண்ணா. கடையில் கிடைக்கும். சரிங்க சார், இப்போ வந்துங்க நான் ஒரு நாட்டு மாடு வச்சுருக்கேன். சரிங்க. கோவிடுக்கு முன்னாடி ஒரு 7 மாடு வச்சுருந்தேன். சரிங்க. அது கோவிடுக்கு அப்புறம் ஆள் இல்லாதனால கொடுத்துட்டேன். சரிங்க. ஒரு இறந்துருச்சு. நாட்டு மாடு தான் கிரு வச்சுருந்தேன். இப்போ அண்ணனும் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் A2க்கு வரக்கூடாது? பண்ணுறேங்க. A2 இருக்கு. A2 மாடு இருக்கு. சரிங்க. அவர் வெறும் A2 பண்ணுறாரு, நாங்கள் 2ம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு கலப்படம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் நான் கேட்குறேன். இல்லைங்க. எங்களுக்கு இப்போ நான் வெறும் ஒரு மாடு தான் வச்சுருக்கேன். சத்தியமணி தான் சொல்கிறேன். ஒரு மாடு வேறு மாடு இருக்கா? இல்லை, A2 தான் கொடுக்குறேன். நான் வந்து சிட்டிக்குள்ளார 150 rupees நான் டெலிவரி பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்களா? சூப்பர். 120க்கு ஃபார்மில் எடுக்கிறாங்க. இனி ஒரு மாடு வாங்கலான்னா அது கண்டிப்பாக நாட்டு மாடாக தான் இருக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அந்த 2ம் வச்சுருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேங்கண்ணா. ஆமாங்க. ஆல்வேஸ் 24 hours எங்கள் ஃபார்ம் ஓப்பன், யார் வேணாலும் வரலாம். நீங்கள் அது தனி செப்பரேஷன், இது தனி செப்பரேஷன். மாடு தனித்தனியாக தான் இருக்கும். பால் தனித்தனியாக தாங்கண்ணா. சரி, சீக்கிரம் A2க்கு வந்துருங்க. வந்தாச்சு. பொதுவாக வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இல்லைங்க, இது ஆல்மோஸ்ட் வந்துடும். கவு பிக்குன்னு சொல்லுவாங்க அந்த HF. கரெக்டுங்களா? மாடு மாதிரி இருக்கிற ஒரு பன்றி. அது வந்து பாலுக்கு ஏற்றது இல்லை, கறிக்கு ஏற்றது. நிறைய பால் ஊட்டும் மிருகங்கள் இருக்கு, அதில் அதுவும் ஒன்று. நன்றி. I completely கேள்விகள் சில டைம் கான்ஃப்ளிக்ட் பண்ணுவேன் நான். ஆமா, கேள்விகளை மட்டும் கேளுங்க. இல்ல கேள்வியை கேட்டு பதில் வாங்கிக்கிங்க. A2 HF பால் இல்லையா? பால் தான்.
ஜெர்சி பால் பால் இல்லையா பால் தான், காங்கிரஸ் பால் பால் இல்லையா பால் தான். எல்லாத்துலேயும் அதனோட சதவிகிதம் இருக்குல்ல, ஃபேட், எஸ்என்எஃப், மினரல்ஸ், விட்டமின்ஸ், அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம நாட்டு மாடில் திமில் இருக்கும், அதில் திமில் இருக்காது. ஏன்னா நம்ம நாட்டு மாடில் திமில் இருக்கும், ஏன்னா நம்ம தட்பவெப்ப நிலைக்கு தண்ணி கம்மியாக இருக்கும், அதனால் திமிலில் ஃபேட் இது பண்ணி அது ஸ்டோர் பண்ணிக்கும். அங்கே தட்பவெப்ப நிலை கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு திமில் தேவையில்லை ஹெச்எஃப்ல ஜெர்சியில். இதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று ப்ரோட்டீன், ஒரே ஒரு சின்ன ப்ரோட்டீன் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி A2 A1 மில்க் இது மித்துங்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் நாட்டு மாடு இது பண்ணுமா, பண்ணணும். நம்ம நாட்டு மாடுதை கண்டிப்பாக அழிய விடக்கூடாது, அது கிடையாது. ஆனால் பாலில் ரெண்டுமே பால் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே பால் தான். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இது கூட எல்லா அனாலிசிஸும் பண்ணது A2 மில்க், A1 மில்க், ஆல் இஸ் மில்க். தட்ஸ் த பெஸ்ட் திங். எனி அதர் பாயிண்ட்ஸ் டு எனிபடி ப்ளீஸ் சார்? 2 கேள்விங்க. ஒன்று வந்து ஃபார்ம் டிசைன் வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே மூக்கணம் போட்டு வேலை செய்கிறவங்க வந்து அதை பிடிச்சிட்டு போகிறாங்க, தண்ணி கொண்டு வந்து கட்டுறாங்க. ஸோ எங்கிட்ட நாங்கள் இந்த செஷன் பற்றின ப்ரிலிமினரி டிஸ்கஷன் சரவணனோட பண்ணும்போது மூக்கணமே இல்லாமல், மூக்கணம் போடாமல் அந்த ஃபார்ம் டிசைனே அதுக்கு ஒரு அடிஷ்னல், நீங்கள் 10 ஏக்கரா வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கராவை ஒரு ஃபென்ஸ் பண்ணி ஹவுசிங் பிளான் வந்து இதனுடைய ஃபீசிபிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் பண்ணோம். அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நாட்டு மாடு பெட்டரா, கிராஸ் பிரீட் பெட்டரா, பஃபலோ பெட்டர்னா இதில் இருக்கிற ஒரு 2-3 பெஸ்ட் ப்ரீடை பற்றி ஒரு அரை நிமிஷம் மட்டும் லேசாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 3 ஆப்ஷன் பற்றி. லூஸ் ஹவுசிங் பற்றி நாட்டு மாடு வச்சிருக்கிறவரும் லூஸ் ஹவுசிங் பற்றி சொல்லட்டும். நம்ம கிராஸ் பிரீட் லூஸ் ஹவுசிங் பண்ணக்கூடாதுங்களா? இல்லை, எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேஜரான ஒரு ரூல் என்ன அப்படின்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாடு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈல்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மேஜரான தம் ரூலுங்க. அதாவது மூக்கணம் போடுறது, அதை கட்டியே வச்சிருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது லூஸ் ஹவுசிங் மெத்தட் அப்படின்னா வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம தேவைங்கிறப்ப வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோமோ, நம்ம தேவைங்கிறப்ப நம்ம உட்காடுறோமோ, நம்ம தேவைங்கிறப்ப நம்ம படுக்கிறோமோ, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட அனிமலையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து the lesser the stress it has, the more the yield it will be. அதாவது அதுக்கு எப்போ தண்ணி தேவையோ அதை குடிக்கணுங்க, அது எப்போ உட்காரணும்னு நினைக்கிறோம் அதை எப்போ உட்காரணும், எப்போ படுக்கணும் நினைக்கணுமோ அந்த படுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டேசி ப்ரீட்ஸ், ஹெச்எஃப் ப்ரீட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஹவுசிங் இஸ் த பெஸ்ட் திங். ஆமாங்க. சார், இப்போ ஒரு 20 மாடு இருக்குது உங்ககிட்ட, ஒரு 20 மாடு நாட்டு மாடு இருக்குது, நாளைக்கே லூஸ் ஹவுசிங் பண்ணணும்னா பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, 20 மாடு வச்சுருக்கீங்க, கட்டியே வச்சுருக்கீங்க, ஒரு மாடு ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு 20 கண்ணுக்குட்டி இருக்குது, ஸ்டார்டிங்லேயே லூஸ் ஹவுசிங் விட்டிங்கன்னா பழகிடும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மாடு 20 மாடு இருக்குன்னா அவுத்து விடுங்க, மே போகிறப்ப எதெல்லாம் சண்டை போடுதோ தனியாக கட்டிடுங்க, அது தனியாக வச்சுக்கணும். அப்படியே ஸ்லோவாக தான் பழக்கணும் லூஸ் ஹவுசிங்க்கு. எடுத்த உடனே அடல்ட்டை பழக்க முடியாது, ஆனால் காஃபை பண்ண முடியும். இப்போ ஜனார்த்தன் அண்ணா ஃபார்ம் 2 டைப் இருக்குது. ஒன்று அர்பனில் வச்சுருக்காரு, இன்னொன்று ரூரலில் வச்சுருக்காரு. ரூரலில் லூஸ் ஹவுசிங் வச்சுருக்காரு, அர்பனில் ஸ்பேஸ் கம்மி, அங்கே லூஸ் ஹவுசிங்னா பண்ண முடியாது. ஸோ அதில் ஆனால் அவரோட மாடு ஒரு மாடை கலட்டி கொஞ்ச நேரம் நடக்க வச்சு கொண்டு போகிறாரு. தட்ஸ் த திங். ஃபீசிபிலிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் பெஸ்ட்டு மெத்தட்னா லூஸ் ஹவுசிங் மெத்தட் தான் பெஸ்ட்டு. பால் குடிக்கிற மாடு அதனோட வெல்ஃபேர் ஹையாக இருந்ததுன்னா நியூட்ரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டீராய்டோட கண்டென்ட்டு பாலில் வரும். ஐயா சொன்ன மாதிரி கட்டி வளர்க்குற மாடு வாங்கிறது நாட் குட். நீங்கள் கட்டி வச்சுட்டு அதை A2 மில்க் விற்றீங்கன்னா அது பேடு தான். நாட்டு மாடே கட்டி வச்சு பால் கொடுக்குறீங்கன்னா அது பேடு. அதை விட பெட்டரு ஃப்ரீயாக இருக்கிற மாடு, ஹெச்எஃப் மாடோட பால் குடிங்க, அது பெட்டர் தான். நியூட்ரியன் கண்டென்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது சொன்னீங்க இது ஹவுசிங் டிசைனுக்காக. நம்ம என்ன பண்ணுவோன்னா 30 மாடு வேணும்னா 30 லட்சம் தான் பட்ஜெட், ஒரு மாடுக்கு 1 லட்சம் பட்ஜெட். அப்படி இருந்தால் நல்லா பண்ண முடியும். ஆனால் அந்த 1 லட்சத்தில் 80,000 70,000 மாடுக்கு தான் செலவு பண்ணணும், 30,000 தான் ஷெட்டு எக்யூப்மெண்ட்ஸுக்கு.
ஷெட்டு இப்படி பண்ணணுன்னா அதுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். ஷெட்டுன்னு பெரிய ஃபேனு, பெரிய ப்ரஷ்ஷு, பெரிய அப்படி தேவையில்லை. ஜஸ்ட் தே ஹாவ் டு பி ஃப்ரீ. நம்ம எந்த இடத்துல அதனோட தீவனம் கொடுக்குறோமோ அந்த இடம் க்ளீனாக இருக்கணும். எப்போல்லாம் அதுக்கு தேவையாக இருக்கோ, தாகமாக இருக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிக்கணும். நம்ம ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் தண்ணி குடிக்கும், சாயந்தரம் தண்ணி கொடுக்கும். இவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை தண்ணி எந்நேரம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. அதுக்கு எப்போல்லாம் தாகமாக இருக்குதோ தண்ணி கொடுக்கும், எப்போல்லாம் படுத்துக்கணுமோ அப்போ படுத்துக்கணும். மாடு எப்போவுமே 60-70% படுத்துக்கணும். படுத்துக்கிட்டால் தான் அது அசை போடும். 70% டைம் அசை போட்டுச்சுன்னா தான் நல்லா பால் கொடுக்கும். அந்த கான்செப்ட் தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார். எல்லோரும் லூஸ் ஹவுசிங் வச்சுருக்காங்கன்னா 98% இல்லை. இப்போ தான் 2% ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கேலப் ஆகும். இது சின்ன சின்ன மெசேஜாக பண்ணலான்னு ஒரு ஐடியா சார். வி ஆர் திங்கிங். தேங்க்யூ சார். ஹெச்எஃப் பெட்டரா, இப்போ நாட்டு மாடு பெட்டரா? நீங்கள் பால் எங்கே கொடுக்குங்கிறது பொறுத்து. நீங்கள் பால் ஃப்ரெஷ் மில்காக கொடுக்குறீங்க, லைக் ஜனார்த்தன் அண்ணா பால் கொடுக்குறாரு, யாரும் ஃபேட்டு எஸ்என்எஃப் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஹெச்எஃப் ஓகே தான். ஏன்னா அதுதான் ஈல்டு ஹையாக வரும். ஏன்னா அது செலெக்ஷன் பண்ணி ப்ரீட் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனோட எக்கனாமிக்ஸ் அதிகம். நீங்கள் நாட்டு மாடு மட்டும் ஒரு மாடு வச்சுருக்கீங்க, 5-6 லிட்டர் தான் கொடுக்குது. உங்களோட பால் விலை 50 ரூபா 60 ரூபா இருக்குன்னா அது வேஸ்ட்டு தான். எங்கே நீங்கள் பால் விற்கிறீங்க, அதே இது தினேஷ் தம்பி வந்து காங்கிரஜ் வச்சுருக்காரு. ஏன்னா அவர் 120 ரூபாய்க்கு பால் கொடுக்குறாரு. 5 லிட்டர் இருந்தாலும் ஓகே தான். இதே இது எரும மாடு சேம் தான். எரும மாடும் அதே தான். நீங்கள் எங்கே பால் கொடுக்குறீங்களோ அவங்க எரும மாட்டு பாலுக்கு 80 ரூபா கொடுக்குறாங்கன்னா எரும மாடு வைங்க. நீங்கள் பாலை வந்து 40 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்கன்னா அங்கே எரும மாடு வேண்டாம். மாடு எந்த ரகம் வச்சுருக்குங்கிறது நம்ம மார்க்கெட்டை பொறுத்து தான். கோஆப்ரேட்டிவில் தான் நீங்கள் பால் கொடுக்க போகிறீங்கன்னா ஹெச்எஃப் வச்சுக்கோங்க, ஜெர்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெச்எஃப்பை விட ஜெர்சி பெட்டர், நோய் மேலாண்மைக்கு பெட்டர். ஸோ இப்போ அதிகமாகவும் பால் கொடுக்கும். ஸோ கோஆப்ரேட்டிவில் கொடுக்கணுன்னா ஹெச்எஃப் ஜெர்சி பெட்டர். நீங்கள் பக்கத்துலேயே சிட்டியில் கொடுக்குறீங்கன்னா ஹெச்எஃப் வச்சுக்கோங்க. சிட்டியில் உங்களால் 120 ரூபாய்க்கு விற்க முடியும்னா நாட்டு மாடு வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் பால் கொடுக்குறீங்கன்னா நாட்டு மாடு வச்சுக்கோங்க. நம்ம பேஷன் எது? நம்மளோட பால் தொழில் 2 இருக்குது, பேஷன், கமர்ஷியல். நான் பேஷனுக்கு என்ன வச்சுருக்கேன், நாட்டு மாடு வச்சுக்குவேன். ஆனால் நான் வெளியில் பால் ஊற்றுறது நான் ஹெச்எஃப்பில் தான் ஊற்றுவேன். ஸோ பேஷனும் ப்ரொஃபஷன், when it is, you have to think about your market, then only you can survive. ஒன்லி நாட்டு மாடை மட்டும் வச்சு நம்ம இந்தியாவில் முதலிடம் வந்திருக்குமானா முடியாது, முடிஞ்சிருக்காது. சேம் தான் க்ரீன் ரெவல்யூஷன். எவ்வளவு உரம் வந்தது, எவ்வளவு பயிரினங்கள் வந்தது, அதை வச்சு தான் நம்மளோட ஏழ்மை போயிடுச்சு. ஆனால் சாயில் போயிடுச்சு, அதை திருப்பி மீட்டெடுக்கிறோம். அதே மாதிரி தான் திருப்பி மீட்டெடுக்கிறதும் நாட்டு மாடை எப்படி மீட்டெடுக்கணுங்கிறது கிராஸ் பண்ணலாம். ஹெச்எஃப்பை கிர்ரோட சாகிவாலோட கிராஸ் பண்ணிங்கன்னா பாலும் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும், A2ஓட இதுவும் அதிகமாக இருக்கும். ஜெர்சிலையும் A2 அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஜீன்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். சார் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்க்கு, இப்போ கோமாரி நோய், இதுக்கெல்லாம் வந்து இப்போ வேறு ஏதாவது லேட்டஸ்ட் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. நான் வந்து ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். விகேஎஸ்கே செந்தில்குமார், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிட்டி மெம்பர். இப்போ நிறைய பேர்த்தினால இங்கே வர முடியல. பட் இருந்தாலும் உங்கள் செய்திகள் நான் எடுத்துகிட்டு போய் பல இடங்களில் என்னால் சொல்ல முடியும். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரொம்ப சின்னவங்க, பட்டிலே பண்ண முடியாத, இப்போ நீங்கள்லாம் படித்தவங்களாக இருக்கீங்க, கல்வி இல்லாதவங்க நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்காங்க. நான் இவ்வளோ பால் குடிக்கிறோம்னா எல்லோரும் உங்களாட்ட பண்ணை வச்சு பண்ணுற ஆள் இல்லை. அந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபுட் அண்ட் மவுத் ஒன்றுங்க, முடிச்சிடுறேன். அதே மாதிரி மாஸ்டைட்டிஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், கொடுத்தா தான் முடியும். இப்போ அதுக்கு வந்து அக்கௌஸ்டிக் பல்ஸ் தெரப்பின்னு இந்த இஸ்ரேல் டெக்னாலஜி இருந்தது. இது NDDB அவர் போயிட்டாருங்களா? ஆமாம், அக்கௌஸ்டிக் பல்ஸ் தெரப்பி வந்து தான் வந்து வித்தவுட் மெடிக்கேஷன். அதுவும் ஆமாம். இந்த 2 மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் மற்றதை நான் மறுபடியும் கேட்குறேன். எஃப்எம்டிக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கண்ட்ரியில் எஃப்எம்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூரோப்
யூரோப்பில் ஏன் இல்லை, அமெரிக்காவில் ஏன் இல்லை, நம்மகிட்ட ஏன் இருக்குது? திஸ் த கொஸ்டின். ஏன்னு சொல்லி யாராவது நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க, நாங்கள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன் படன் வைரஸ் அங்கேயும் வைரஸ் தான், இங்கேயும் வைரஸ் தான். ஹைஜீன் சூப்பர், கிளீன்லினஸ், பீரியாடிக்கல் செக்கப், மெயின் பாயிண்ட் climate. Okay, okay, the thing is that ஏன் கரோனா இந்தியாவில் ரொம்ப பேர் சாகலை, யூரோப்பில் நிறைய பேர் செத்தாங்க? இம்யூனிட்டி கம்ஸ் வித் வாட்? நான் சின்ன பிள்ளையில என்ன சாப்பிட்டேங்கிறத பொறுத்து தான் ஏன் இம்யூனிட்டி இருக்கும். உங்களோட கண்ணுக்குட்டிக்கு என்ன கொடுத்தீங்கிறது பொறுத்து தான் கண்ணுக்குட்டியோட அந்த மாடோட இம்யூனிட்டி இருக்கும். நம்ம கண்ணுக்குட்டியை எப்படி வளர்க்குறோம்? 200 ml பால் எல்லா காம்பளையும் கறந்துட்டு கடைசியில் விட்டுருவாங்க, ஏதோ ரொம்ப இது பண்ணுற மாதிரி. ஆனால் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த 1 மாதத்தில் 4 லிட்டரு, 2வது மாதம் 6 லிட்டரு, 3வது மாதத்தில் 4 லிட்டரு கொடுக்கணும். யாராவது பண்ணுறமா? கொடுக்க மாட்டோம். 10% கூட கொடுக்க மாட்டோம் பால். ஸோ இம்யூனிட்டிங்கிறது காஃப்லேருந்து வரும், அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, எந்த மாடெல்லாம் நல்லா வளர்க்குறாரோ அந்த மாடுக்கு எஃப்எம்டி வராது. இது ஃபீல்டில் பார்த்துருக்கேன் சார். ஒரே வில்லேஜில் 90 மாடு இதாயிருக்கும், 10 மாடு வராது. நீங்கள் நல்லா போய் கேட்டு பாருங்கள், அந்த அம்மா நல்லா இது கொடுக்கும், தீவனம் கொடுக்கும். அது ஒன்று. 3வது வேக்சினேஷன், ரிங் வேக்சினேஷன் சொல்லுவாங்க. ரிங் வேக்சினேஷன்லாம் அவுட்டர்லேருந்து இன்னருக்கு வர்றதுக்கு பேர் ரிங் வேக்சினேஷன். எல்லா ஊரும் எல்லா அனிமலும் வேக்சினேஷன் பண்ணணும். நான் வெட்டினரி டாக்டர் வீட்டுக்கு போய் வேக்சினேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன், வேக்சின் பண்ண மாட்டாங்க இப்போ ஃபார்மர்ஸ். இப்போ வெட்டினரி டாக்டர் சஃபர் ஆகிறதே வேக்சினேஷன் தான். போனால் அப்புறம் வாமா வேக்சின் போட்டால் என்னோட கண்ணுக்குட்டி என்னோட மாடு பால் கறக்காது. இந்த வேக்சினேஷன் சைக்கிள் பிரேக் ஆச்சுனாலே எஃப்எம்டி இது பண்ண முடியாது சார். ஏன்னா 3 இருக்குது எஃப்எம்டி வைரஸ் காரணம். 3 மாற்றி மாற்றி வரும். டைப் ஆஃப் வைரஸ் இஸ் சேஞ்சிங். அவங்களும் நிறைய வேக்சின் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் இது பண்ண முடியல. இது ஒன்று. 2வது மாஸ்டைட்டிஸ் இம்பல்ஸ். ஸோ இஸ்ரேல் டெக்னாலஜி வந்தது, வெரி எக்ஸ்பென்சிவ், ஸ்மால் ஃபார்மர்ஸ் கெனாட் அஃபோர்ட் இட். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் பண்ணுறதுக்கு எத்தனை ஆயிரம் செலவாகுங்கிறது. அதை விட பெஸ்ட்டு புனிமூர்த்தி சார் சொன்ன கத்தாழை, மஞ்சள், சுண்ணாம்பு. சூப்பராக கேட்குதுங்க. கத்தாழை, மஞ்சள், சுண்ணாம்பு 6 நாள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்டைட்டிஸ் 90% க்யூர் ஆயிரும். எத்னோ வெட்டினரி மெடிக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 2 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. அப்புறம் இல்லை, இப்போ நாங்கள் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மாதிரி டொமஸ்டிக் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இப்போ டிராஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஜூலை 22 டெல்லியில் அந்த மீட்டிங் வச்சுருக்கோம். காரணம், மாடுங்கிறது பொதுவாக நம்ம இப்போ எவ்வளோ பேர் இங்கே மாடு வளர்த்திட்ருக்கீங்க? சரி. இப்போ மாடுங்க வந்து ஒரு இயற்கையான ஒரு சமாச்சாரம். அது இனச்சேர்க்கைங்கிறது ஒரு இயற்கையாக இருந்தது. அப்புறம் பால்ங்கிறது ரொம்ப இயற்கை. அதை விட நெய்க்கு வந்து ஆயுர்வேதம் தெளிவாக சொல்லுது, வெண்ணெயிலேருந்து எடுத்தால் தான் அது நெய். இப்போ ஆவின்கல் போனால் அநேகமாக இதெல்லாம் எதுவுமே செல்லாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் சயின்டிஃபிக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை தான். நானும் பிஇ MBA சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். பட் சயின்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட், டு எது வரைக்கும் நம்ம சயின்ஸ் வேணும், விஞ்ஞானம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப இருக்க பார்த்தா இது ஒரு மாடை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக பண்ண, அது பேசாமல் பால் நம்ம வெளியிலே தயார் பண்ணிட்டேன், நம்ம மாட்டை விட்டுடலாம். பேசாமல் பால் எங்கேயாவது ஒரு லேபில் என்ன சொல்கிறீங்க? இல்லை டீவியேட்டிங் இல்லை, நீங்கள் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் டு, ஏன்னா இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க, டு ரீஸ்டோர் நேச்சுரல். ஸோ லெட் அஸ் கோ சம்டைம் பியாண்ட் பாயிண்ட்ஸ். வேண்டாம், வேறு யாருக்காவது பால் மாடு இப்போ நம்மளோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் கறவை மாடு, மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வேண்டாம். வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா வி கேன் டிஸ்கஸ், அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ். யா ப்ளீஸ். இப்போ அந்த மாட்டுக்கு சால்ட் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, மாட்டுக்கு தண்ணி கேட்டல எந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்? ஆமாம், மாடுக்கு எவ்வளோ தண்ணி காட்டணும்னா எவ்வளோ குடிக்கிறதுக்குதோ அவ்வளோ தண்ணி காட்டணும். ஸோ சால்ட் கண்டென்ட் இட்ஸ் அ வெரி டெக்னிக்கல். 1 minute 1000 இருக்கணும் சார். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம குடிக்கிறதுலே வந்து அட்லீஸ்ட் 300 இருக்கணும். ஆனால் நாம் வந்து RO சிஸ்டம் போட்டு நம்ம 0 பண்ணுறோம். 0 பண்ணி நம்ம குடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக 300 இருக்கணும்.
1000க்கு மேலே வந்து 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கொடுக்கக்கூடாது. 300 இருக்கிறது நார்மல், மேக்ஸிமம் 1000 வரைக்கும் போகலாம். ஆனால் 1000க்கு மேலே இருக்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. குடிக்காது. மாடு குடிக்காது. மாடு வெரி இன்டெலிஜென்ட் தேன் அஸ். நம்ம கொடுக்க தண்ணி விடுறப்போ அது குடிச்சு பார்க்கும், இல்லைன்னா குடிக்காது கண்டிப்பாக. சார் நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். புண்ணியமூர்த்தி சாரோட டீட்டெயில் சொன்னீங்க. புண்ணியமூர்த்தி சார் யுவர் ஃபார்ம்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காரு, அவரே பண்ணி கொடுக்குறாரு. இமீடியட்டாக யார் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா டிசீஸுக்கும் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் யுவர் ஃபார்ம்னு போட்டிங்கன்னா வந்துடும். எல்லா இதுக்கும் எஃப்எம்டியிலேருந்து எஃப்எம்டி மாஸ்டைட்டிஸ் எல்லா நோய்க்கும் அவரோட வைத்தியம் இருக்குது, கொடுத்துக்கலாம். சரிங்க. யுவர் ஃபார்ம்னு போட்டிங்கன்னா நம்பர் வந்துடும். ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா தம்பி? குட் ஈவினிங் மேம். எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆஸ் எம் யங்ஸ்டர் இப்போ யூஜி ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும். வேர் டு ஸ்டார்ட், வென்ஸ் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட், அந்த இது கொஸ்டின் மட்டும். ஸோ குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்டர்ப்ரனர்ஷிப் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உள்ள யூத் டெய்ரிக்குள்ளே வரணுன்னா ஒரு 3 months. நீங்கள் சார் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டு கூட சிம்பிளாக ஹவு டு ரீச் டு த வில்லேஜ் ஃபார்மர்ஸ். ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து we are trying to develop a small digital modules. ஒரு கண்ணுக்குட்டி பறந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கிறத வீடியோவோட ஒரு லேடி படிக்காதவங்க கூட அதில் வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம். எப்படி கற்றுக்கலாங்கிறது ஒன்று. இன்னொன்று படித்த தம்பி ஃபுல் கோர்ஸ் ஒரு 3 months 1 week 10 days கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னா 10 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நல்லா பெரிய லெவலில் பண்ண போகிறாருன்னா 2 months கோர்ஸ் வித் த ஃபார்மர்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு we are running a course. நெக்ஸ்ட் பேட்ச் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அக்டோபர். அந்த டைமில் யூ கேன் காண்டாக்ட் குமரகுருவில். நீங்கள் போய் யாராவது நேதாஜி இருக்காப்புல கோஆர்டினேட்டர் பதிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அப்படி இல்லாமல் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இன்னும் ஒரு 150 பேர் எடுக்கிறோம், அதனால் இன்ஃபர்மேஷன் வரும், அப்பையும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். shall I finish it sir please sir? நன்றி மேடம், மிக சிறப்பான உரை. நல்ல பேனல் டிஸ்கஷன் 1.5 மணி நேரம் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. நன்றிங்க.